அபி சொல்றதெல்லாம் உண்மையா? பொய்யா? ஒண்ணுமே புரியல. ஏன் அபி என்ன குழப்புறா? அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் யோசிக்கிறாரு. ராகவ் உடனே யோசிச்சு பார்க்குறாரு. அபி சொன்ன விஷயங்கள் எல்லாமே நெனச்சு நெனச்சு பார்க்குறாரு. ஒருவேளை வந்து அபி சொன்னது உண்மையா இருக்குமோ? இருக்க சான்ஸ் இருக்கா? அபி உண்மைய தான் சொல்றாளா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பம் அடைறாரு. உடனே என்ன பண்றாரு, அன்னைக்கு ஃபங்ஷன் நடந்தது ஃபோட்டோஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபோட்டோஸையும் அவரோட எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து எடுத்து பார்த்துட்ருக்காரு. அப்போ வந்து ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, இந்த மாரி வந்து அவங்க அக்கா பக்கத்தில அந்த ஆளையும் வந்து நிக்க வச்சு ஃபோட்டோ எடுத்திருக்காரு முரளி. இது எல்லாத்தையும் பார்த்து அபி அபி சொன்னது உண்மைதான்னு சொல்லிட்டு ராகவ் வந்து புரிஞ்சுக்கிறாரு. அப்போது வேணும்னே தான் அந்த முரளி வந்து அபி கிட்ட வந்து என் அக்காவோட புருஷன் வந்து இவன் தான் சொல்லிட்டு இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுருக்கான். இந்த விஷயம் வந்து அப்போ அபி உண்மையை தான் சொல்கிறா. அப்போ அந்த முரளி தான் எல்லா விதத்துக்கும் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சரி அப்போது என் அக்காவுக்கு அபி துரோகம் பண்ணலை, அது மட்டும் உண்மை. முரளி அவள் விரும்பி தானே போனா, அதுவும் உண்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஒரே குழப்பமாக இருக்கே. அபி சொல்கிறது எல்லாமே உண்மையா? இல்லை இந்த விஷயம் மட்டும் வந்து அபி சொன்னது உண்மையா? இது எல்லாத்தையும் தெரிகிற வரைக்கும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும், எல்லாத்தையும் வாட்ச் பண்ணணும். முதல்ல அந்த முரளி மெயினாக வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இங்கே வந்து அபி வராங்க. உண்மையிலே இந்த விஷயத்தில் நான் அபிக்கிட்ட சாரி தான் கேட்கணும். ஆனால் இப்போ நான் சாரி கேட்டேன்னா கண்டிப்பாக அபி வந்து என்னை விட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த உண்மை தான் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுல, நான் உங்களை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட போவா. பாட்டி வேறு வேண்டுதல் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக துலாபாரம் நடந்தே ஆகணும். அந்த டைமில் எந்த பிரச்சனையும் வேணாம். இப்போ நான் அபிக்கிட்ட வந்து பேசினா இந்த பிரச்சனையை பற்றி வேறு மாதிரி ஏதாவது வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் வேறு வழி கிடையாது. இப்போ என்னால் சாரி அபிக்கிட்ட கேட்க முடியாது. சாரி அபி, இந்த விஷயத்தில் உண்மையிலே உங்கள் பக்கம் வந்து நியாயம் இருக்குது, நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கே வந்து அபி வராங்க. உடனே டென்ஷனாக இருக்காங்க. என்ன அபி ஏன் டென்ஷனாக இருக்க அப்படின்னோடனே, பாவம் அந்த அண்ணன் எனக்காக தானே வந்தார், கடைசியில் இந்த மாதிரி படுத்த படுக்கை ஆகிட்டாரு. எல்லாம் என்னால் தான், எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குதுன்னு தெரியல, கண்ணை கட்டி காட்ட விட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. அபி பக்கத்தில் வராரு, கையை பிடிக்கிறாரு. ஒன்றும் புரியாமல் அபி யோசிக்கிறாங்க, ராகவா இது என் கையை பிடிக்குது அப்படின்னு. இங்கே பாரு, குழப்பம்லாம் இப்போ வேண்டாம், கொஞ்ச நாள் இந்த குழப்பத்தெல்லாம் தள்ளி போட அபி, அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. உங்களுக்கு என்ன வந்ததுங்க, இந்த குழப்பத்தெல்லாம் தள்ளி போட சொல்லுவீங்க? தினம் தினம் நீங்கள் வந்து அந்த வார்த்தைகளால் என்னை வந்து கஷ்டப்படுத்துறீங்களா, அந்த வார்த்தைகள் வந்து என்னை தினம் தினம் வந்து கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கு, அதை நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னோடனே, இப்போ என்ன ஒன்று நான் எதுவுமே சொல்லக்கூடாது அவ்வளோ தானே, இப்போ பாரு இந்த நிமிஷத்துலேருந்து நான் எதுவும் சொல்ல மாட்டேன் போதுமா, உண்மை தெரியும் போது தெரியட்டும், அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ துலாபாரம் தானே, வீட்டில் விசேஷங்கள்லாம் நடக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்காங்க. துலாபாரத்துக்காக எல்லா ஏற்பாடும் பாட்டி பண்ணுறதால நம்மளும் அதில் கலந்துக்கலாம். மற்றபடி இப்போ இது எல்லாத்தையும் தூக்கி போட அபி, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே உடனே யோசிக்கிறாங்க. ப்ளீஸ் அபி, வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன்ல, ஆமாம் அப்போ கொஞ்ச நாள் இந்த பிரச்சனையை வந்து ஒத்தி போடலாம், அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து என்னென்னு பார்க்கலாம். சரி இப்போ என்ன சொல்ல வரீங்க அப்படின்னோடனே, அதுதான் நான் சொல்கிறேன்ல அபி, இப்போ இந்த டென்ஷன் வேணாம் அப்படின்னோடனே, சரிங்க கொஞ்ச நாள் நான் தள்ளி போகிறேன், உண்மையிலே இதை நான் இந்த வந்து துலாபாரம் நடக்கிற வரைக்கும் இதை பற்றி பேசல போதுமா, ஆனால் நீங்கள் நிமிஷம் மாறாதீங்க. இப்போது என்கிட்ட இப்படி சொல்லுவீங்க, உங்களுக்கு காரியம் நடக்கணும்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு அபியை வந்து ரொம்ப கேவலமாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவீங்க, என்னை பற்றி மோசமாக பேசுவீங்க, எனக்கு தெரியாது அவங்கள பற்றி. சரி அபி, நான் இப்போ ஃபங்க்ஷன் போகிற வரைக்கும் நான் எதுவுமே பேச மாட்டேன், ஃபங்க்ஷனுக்கு அப்புறமாவும் எதுவுமே பேச மாட்டேன் போதுமா அப்படி சொல்லிட்டு போகிறாரு. நம்பவே முடியலையே இந்த ராகவ, திடீர்னு நல்லா பேசுகிறாரு, திடீர்னு இந்த மாதிரி பேசுகிறாரு, இவர் எப்பவுமே மாற்றி மாற்றி தானே பேசுவார், அதே மாதிரி இப்பவும் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இங்கே வந்து முரளி வந்து செம்ம டென்ஷனாக இருக்காரு. என்ன முரளி ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கேட்குறாங்க. நடந்த விஷயத்தை எல்லாம் சுந்தரி கிட்ட சொல்கிறாரு. இப்படிலாம் பண்ணுறாளா அந்த அபி? ஆமாம், அந்த அபி கொஞ்சம் நெஞ்சம் வேலை பண்ணல, எப்படியாவது உண்மையை ராகவ் கிட்ட நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப போராடுறா. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு கேட்ச் ஆகிருக்கு, என்னென்னா அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த உண்மை தெரியாதுன்னு சொல்லிட்டு ராகவ் தெரிஞ்சிருக்கான்ல, இப்போது சத்தியம் வேற வாங்கிட்டா, அதனால எல்லாம் நம்மளுக்கு சாதகமாக தான் இருக்குது. அனு வந்து சத்தியம் பண்ணிட்டா அவகிட்ட, அதனால் இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. கூடிய சீக்கிரம் இதை பெருசாக்கி எப்படியாவது ராகவோ இன்னும் வந்து அபி இது மோசமானவன் நம்ப வைக்கணும். அதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ண போகிறேன். சரி எல்லாம் துலாபாரத்துக்கு கிளம்புறாங்க, நீ கிளம்பலையா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, கிளம்பணும் துலாபாரம் வேறு பண்ணுறாங்களா, இந்த துலாபாரம் எப்படி நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன், நல்லபடியாக நடக்கிறதுக்கு நான் விட மாட்டேன், அந்த ராகவுக்கு எந்த நல்லதும் நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் அவருக்கு, எனக்கும் அதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்க.